ஆமாப்பா. ஆறுப்பா. அம்மா கூப்பிடுறாங்கப்பா. அம்மா அப்பா அப்பா தம்பி தான் ஃபர்ஸ்ட் பேசுவான். சரிப்பா. அப்பா தம்பி காதுல வைக்கிறேன், தம்பி பேசுங்க என்ன. சரிங்கப்பா. ஹலோ அம்மா, எப்படி இருக்கீங்க? தம்பி தம்பி நல்லா இருக்கான். அப்பாவும் நல்லா இருக்காங்க. அப்பாவா? அப்பா தம்பி போன் தம்பி காதுல போன் வச்சிட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா. தம்பி சாப்பிட்டான். அம்மா சாண்ட்விச்சா? தம்பி வெஜிடபிள் ரைஸ் சாப்பிட்டான். ஆமா. அப்பா செஞ்சாங்க, கடையில வாங்கல. அம்மா அம்மா, நம்ம வேற ஊருக்கு வந்திருக்கோம். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க. ஆமா, மிஸ்டி அவங்க பேரு. ஆ ஆமா, அம்மா கூடயே தான் இருக்காங்க. சரி சரிங்கம்மா. சரிங்கம்மா. அப்பா கிட்ட இருந்தா கொடுக்குறேன். அப்பா அம்மா உங்ககிட்ட பேசணுமா? ஹலோ, சொல்லுமா. அது தெரிஞ்சவரோட பொண்ணு. ஆமாம் 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 ஆமாம். நானும் பேசுறேன். அமைதியார். நீ சாப்பிட்டியா? சரி சரி, பத்திரமா இரு. அப்புறம் பேசட்டா? ஓகே. ஓகே. சரி வச்சிடுறேன். அப்புறம் கால் பண்ணுறேன். சரி, பாய். அப்பா அம்மா தம்பி இன்னும் பேசவே முடிக்கலப்பா, வச்சிட்டீங்க. அம்மாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்கான், முடிச்சுட்டு கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்பனா தம்பி அதுக்குள்ள போய் ரெடி ஆயிடட்டுமா? சாப்பிட்டு முடிச்சு கையெல்லாம் கழுவி. வெரி குட். அம்மாவும் அதான் சொன்னாங்க. நான் பேசிட்டே இருந்தால் தம்பி சாப்பிட மாட்டான், அதனால நான் அப்புறமா கூப்பிடுறேன்னு சொல்லிட்டாங்க. நான் மட்டும் பேசவே இல்லை. நீ எதுக்கு பேசணும்? என் ஃப்ரெண்டோட அம்மா இல்ல, அப்ப நானும் பேசணும்ல. எங்க அம்மா வேலையை முடிச்சிட்டு அப்புறமா இன்னொருக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அப்ப நம்ம ரெண்டு பேரும் பேசலாம். சரி. உங்க அம்மா எங்கடா இருக்காங்க? எங்க அம்மா ஊர்ல இருக்காங்க. ஊர்லயா? எந்த ஊர்ல? அதுனா பெரிய ஊரு. அந்த ஊருக்கு நடந்துனா போக முடியாது, பஸ்லயும் போக முடியாது. இந்த ஏரோப்ளேன் தெரியுமா, அதுல தான் போக முடியும். ஓ, ஃபாரின்ல இருக்காங்களா? ஆமா. டாக்டர் எந்த கண்ட்ரில இருக்காங்க? இப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? ஜஸ்ட் ஒரு ஜெனரல் நாலேஜுக்கு தான். ஜென்ரல் நாலேஜுக்கு. சரி, இந்தியாவோட கேபிட்டல் எது? ஐ. ஐயா? INDIA இந்தியா. அதுல ஐ மட்டும் தான் கேபிட்டல் லெட்டர்ல எழுதுவாங்க, மத்த எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான். எனக்கு தெரியும். கபிக்குட்டி, உனக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாதா? எனக்கு என்ன தெரியும்? உனக்கு தெரியாததெல்லாம் நீ என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ என்ன. சரி டாக்டர், இது மாதிரி எத்தனை क्वेश्चन வேணாலும் கேளுங்க, எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுவேன். எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுவ, ஆனா அது கரெக்டா இருக்குமா? நான் சொல்றது கரெக்டான ஆன்சர் தான். உன்னை நம்பி நான் என் பிள்ளைய விட நீ அவனுக்கு படிப்பு சொல்லி கொடுத்து அவனை பத்திரமா பாத்துக்க போற. நம்பி விடலாம், பத்திரமா பாத்துக்கவே, நல்லா படிப்பு சொல்லி கொடுப்பேன். ஆமா டாக்டர், நான் உங்க வைஃப் எங்க இருக்காங்கன்னு கேட்டா நீங்க என்ன திருப்பி கேள்வி கேக்குறீங்க? நீ தானம்மா சொன்ன ஒரு ஜெனரல் நாலேஜுக்கு தான் கேக்குறேன்னு. அதான் உன்னோட ஐக்யூ லெவல் எந்த அளவுல இருக்குன்னு டெஸ்ட் பண்ணேன். கரெக்டா சொல்லிட்டேனா? அசத்திட்ட போ. பாத்தீங்களா, நேத்து பார்த்து இன்னைக்கு பழகுனா உங்களுக்கு என்ன பத்தி தெரியுது. ஆனா எனக்கு பாடம் சொல்லி கொடுக்குற எந்த சாருக்கும் டீச்சருக்கும் இது தெரிய மாட்டேங்குது. நான் மக்க ஸ்டூடெண்டா, எதை சொல்லி கொடுத்தாலும் புரிஞ்சுக்கிற பேசிக் சென்ஸ் கூட எனக்கு இல்லையா? நீங்க சொல்லுங்க டாக்டர், பேசிக் சென்ஸ் எனக்கு இல்லையா இல்ல அவங்களுக்கு இல்லையா? நோ கமெண்ட்ஸ். அதுவும் சரிதான். நமக்கு எதுக்கு மத்தவங்கள பத்தின பேச்சு? நம்ம பேச்சுக்கு நம்ம வருவோம். ஆமா, உங்க வைஃப் உங்க கூட இல்லாம எதுக்கு எங்கேயோ போயிருக்காங்க? எங்க அம்மான்னா எங்க அப்பா கூடவே தான் எப்போ இருக்காங்க. அப்ப உங்க அம்மா இல்ல உங்க வைஃப் எதுக்கு உங்க கூட இல்லாம எங்கேயோ போயிருக்காங்க? எங்க அம்மா அங்க வேலை பார்க்கறாங்க. ஓஹோ, வேலை பார்க்கறாங்களா? நான்லாம் என்னோட ட்ரீம் பாயை தேடி கண்டுபிடிச்சு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவனை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டேன். அவன் எங்க போனாலும் அவன் கூடவே நானும் போயிடுவேன். நான் எங்க போனாலும் அவனை என் கூடயே கூட்டிட்டு போயிடுவேன்.
இப்படி ஒரு லவ்வபிள் லைஃப் நாங்க ரெண்டு பேரும் வாழ போறோம். எப்படி இருக்கும்? இந்நேரம் என் ட்ரீம் பாய் எங்க இருப்பான், என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான், என்னையவே நினைச்சுக்கிட்டு இருப்பான். நான் எப்ப வருவேன்னு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். சீக்கிரமா வந்துடுறேன். ட்ரீம் பாய். கபிலா, போய் கையெல்லாம் கழுவிட்டு பாத்ரூம் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு பாடு. அப்பா அந்த வந்துடுறேன். சரிங்கப்பா. அப்பா இன்னும் சாப்பிடல. சாப்பிட்றேன்ப்பா, சாப்பிட்றேன். நீங்கள் போய் நான் சொன்னதை செஞ்சுட்டு இருங்க, வந்துடுறேன். சரிங்கப்பா. மிஸ்டி மிஸ்டி டேய் மிஸ்டி, என்ன யோசனை? என் ட்ரீம் பாய் இந்நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அவன் இந்த ஊர் காட்டுக்குள்ளதான் எங்கேயோ இருக்கான் அப்படின்னு என் ஃப்ரெண்டு கதிர் சொன்னார்ல, அதான் அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். நான் ஒன்று சொன்ன கேட்பியா? கேட்க மாட்டேன். டாக்டர், கோச்சுக்கிட்டீங்களா? நீங்க என்ன உங்க ஃப்ரெண்டா ஏத்துக்கங்க, அப்படின்னா நீங்க சொல்றத நான் கேட்கறேன். ஷியோர். ஆனா என்ன எங்க வீட்டுக்கு போக சொல்லக்கூடாது. என்ன அப்படின்னா அதைத்தான் சொல்ல போறீங்க, அப்படித்தானே? இல்லை. இல்லையா? அப்படின்னா வேற என்னது? நீ முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. அப்படின்னா என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்கங்க. ஏத்துக்கங்க. சொல்லுங்க, ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ். ஐயா, அப்படின்னா இப்பல இருந்து நீங்களும் நானும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா என் ஃப்ரெண்டு சொல்றத நான் கேட்பேன். சொல்லுங்க. உன்னோட ட்ரீம் பாய்னு சொல்லிட்டு இருக்கியே, அவனை நீயே பார்த்தது இல்லை தானே? ஆமா, அதுக்குள்ளதான் முழிச்சிடுறேன். இரு, கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, எக்ஸ்ட்ராவா பேசாத. அப்படி உனக்கே தெரியாத ஒருத்தனை இன்னொருத்தவங்க சொல்லி நீ எப்படி தெரிஞ்சுக்குவ? இப்போ நீயே உன்னோட ட்ரீம் பாயே பார்த்ததில்ல, அவன் உன் முன்னாடி வந்து நின்னாலும் உனக்கு தெரிய போறதில்ல, அப்புறம் கதிருக்கு மட்டும் எப்படி தெரியும்? ஆமா, ஆனா கதிருக்கும் தெரியாது. நான் சொன்ன அடையாளத்தை வச்சு அவர் பார்த்ததா சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். அவங்கள காமிப்பாரு, நான் பார்த்து கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணணும். பண்ண முடியாம ஒருவேளை தப்பா யாரையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன்னா? அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். இல்ல, ஒருவேளை அப்படி தப்பா எதுவும் ஐடென்டிஃபை பண்ணி வேற யாரையாவது சூஸ் பண்ணிட்டேன்னா உன்னோட ட்ரீம் பாய் உனக்காக காத்துட்டு இருக்கிறவன் வருத்தப்படுவான்ல? ஆமா, ஆனா நான் அப்படி தப்பாலாம் யாரையும் சூஸ் பண்ண மாட்டேன். ஒருவேளை பண்ணிட்டேன்னா? ஆமா, இப்போ என்ன பண்றது? அதான் இப்போ உனக்கே தெரியாத ஒருத்தனை தேடி முன்ன பின்ன தெரியாத காட்டுக்குள்ள, அதுவும் முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் கூட போறது ரொம்ப தப்பு. அதனால எனக்கு தெரியாம நீ அவன் கூட எங்கேயும் போகக்கூடாது, சரியா? கதிர் கூடயா? ம். அப்படின்னு நீங்க கூட்டிட்டு போங்க. நான் கூட்டிட்டு போறேன். ஆனா நீ எனக்கு தெரியாம அவன் கூட போகக்கூடாது. சரி, போக மாட்டேன். செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்க. சரி, நான் அப்படி பண்ண மாட்டேன். உங்ககிட்ட சொல்லாம அப்படி போக மாட்டேன். சரி, தேங்க்ஸ். இப்போ சாப்பிடு. சாப்பிட்டதும் நான் உனக்கு ஒரு டேப்லெட் தரேன், அதை போட்டுட்டு தூங்கு. டேப்லெட்டா? என்ன டேப்லெட்? அது நல்ல தூக்கம் வர்றதுக்கான டேப்லெட். ஆமா, நல்ல தூக்கம் வரணும், அப்பதான் நல்ல கனவு வரும். கனவுல என்னோட ட்ரீம் பாய் வருவான். ஆனா நடுவுல நான் முழிச்சுக்காத மாதிரி நல்ல டேப்லெட்டா கொடுங்க, என்ன டாக்டர்? தரேன். அப்படின்னா சாப்பிடணும். ஓகே. முடிஞ்ச அளவுக்கு அந்த கதிரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண பாரு. ஏன்னா உனக்கு தான் நான் இருக்கேன்ல ஃப்ரெண்ட், அப்புறம் என்ன கபி வேற இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ்னா எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வேணாலும் இருக்கலாம் டாக்டர். சரி, நீ சாப்பிடு. சரி, நான் சாப்பிடுறேன், நீங்க போய் டேப்லெட் எடுத்துட்டு வாங்க. நீ சாப்பிடு. சாப்பிட்ட உடனே போடக்கூடாது, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் போடணும். சாப்பிடு. சரி டாக்டர், நான் தூங்கும்போது எனக்கு கதை சொல்லி தூங்க வைக்கிறீங்களா அன்னைக்கு? கோச்சுக்கிடக்கூடாது, எனக்கு மட்டும் இல்லை, கபிக்குட்டிக்கும் சேர்ந்து தான். எனக்கும் கபிக்குட்டிக்கும் சேர்ந்த மாதிரி சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் தானே? சரி, சொல்கிறேன். அப்படின்னா நான் சொல்கிறதில்ல நீயும் கேட்கணும். சரி. சரி, சாப்பிடு. முன்னோடு வாழ்ந்த காலங்கள் யாவும் கனவாய் என்னை மூடுதடி. டாக்டர், யாரென்று நீயும் என
நீங்க ஏன் சாப்பிடாம என்னையவே பார்த்துட்டு இருக்கீங்க? நான் வேணும்னா உங்களுக்கு ஊட்டி விடட்டுமா? நீங்க தான் எனக்கு ஊட்டி விட மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. நான்லாம் அப்படி சொல்ல மாட்டேன்ப்பா. இல்ல, சாப்பிடு. நீங்களும் சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிடு. நான் என்னோட ட்ரீம் பாயை தேடி கண்டுபிடிச்சு அவனை லவ் பண்ணும்போது எப்பவும் அவனை தான் ஊட்டி விட சொல்லுவேன். அதே மாதிரி அவனையும் சாப்பிட விட மாட்டேன். நான் தான் அவனுக்கு ஊட்டி விடுவேன். எங்கடா இருக்க? என்னையவே நினைச்சுக்கிட்டு இருப்பியா? கல்லறையில் கூட ஜன்னல் ஒன்று வைத்து உந்தன் முகம் பார்ப்பேனடி. சரிப்பா, நேரம் ஆச்சு, தூங்குங்க 2 பேரும். அப்பா கதைப்பா. டாக்டர் எனக்கும் கதை சொல்றேன்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு கதை தான் சொல்லுவேன், கேட்டுட்டு தூங்கிடணும், சரியா? ஓகே. சரி. ஒரு ஊர்ல ஒரு குட்டி பொண்ணு, அழகான பொண்ணு, சுட்டி பொண்ணு இருந்தாளாம். டாக்டர் என்ன மாதிரியா? அவ ரொம்ப நல்ல பொண்ணு, சமத்து பொண்ணு, புத்திசாலியான பொண்ணு, சொல்றதெல்லாம் கேட்குற பொண்ணு. நானும் தான் நல்ல பொண்ணு, சமத்து பொண்ணு, புத்திசாலி பொண்ணு, சொல்றதெல்லாம் கேட்குற பொண்ணு. பாப்போம். சரி சொல்லுங்க. அப்பா அப்பா அந்த பொண்ணு பேர் என்னதுப்பா? பொண்ணு பேர் என்ன டாக்டர்? பேரா? பூவாத்தா. பூவாத்தாவா? ச்சே, என்ன ஒரு மொக்க பேரு. பூவாத்தா, காயாத்தா, கனியாத்தானுக்கிட்டு. சரி நீங்க சொல்லுங்க டாக்டர். பூவாத்தா, பூவாத்தாக்கு என்னாச்சு? அந்த பொண்ணு ரொம்ப அழகான பொண்ணு. அப்பா அம்மாவுக்கு அப்படி ஒரு செல்ல பொண்ணு. என்ன மாதிரி? சரி அப்புறம்? ஆமா, அவங்க குடும்பத்தோட அந்த கிராமத்துக்கு அப்பதான் புதுசா வந்திருந்தாங்களாம். அம்மா, அப்பா, குட்டி பொண்ணு. அவங்க அப்பாவுக்கு அந்த ஊர்ல வேலை கிடைச்சிருக்குன்னு அங்க வந்திருந்திருக்காங்க. ஒரு நாள் அந்த குட்டி பொண்ணுக்கு பிறந்த நாளாம். ஹாப்பி பர்த்டே. ஆமா, ஹாப்பி பர்த்டே. அன்னைக்கு அந்த குட்டி பொண்ணுக்கு பர்த்டேன்னு சொல்லி அந்த பொண்ணு வீட்டில் அந்த பொண்ணுக்கு நிறைய நகையெல்லாம் போட்டு விட்டுருந்தாங்களாம். தங்க நகை, காதில் கம்மல், கழுத்தில் செயின், காலில் கொலுசு அப்படின்னு. மற்றபடி ஸ்கூலில் அதெல்லாம் அலௌட் கிடையாதுல்ல. பிறந்த நாளுங்கிறதுனால அன்னைக்கு எல்லாம் போட்டு விட்டுருந்துருக்காங்க. அந்த பொண்ணும் அன்னைக்கு கை நிறைய சாக்லேட் எடுத்துக்கிட்டு ஜாலியாக ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூலில் இருக்கிற டீச்சர், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு ஜாலியாக வீட்டுக்கு திரும்பி வந்துக்கிட்டு இருந்துச்சான். அந்த ஊர்ல ஒரு பேட் பாய் இருந்தானா. ஆமா, பேட் பாய். அவன் அந்த குட்டி பொண்ணு ஸ்கூல் விட்டு வரும்போது பார்த்துக்கிட்டே இருந்தானா. என்னடா மற்ற பிள்ளைங்க எல்லாம் நார்மலா இருக்காங்க, இந்த குட்டி பொண்ணு மட்டும் அழகா காதுல கம்மல் போட்டிருக்கு, கழுத்துல செயின் போட்டிருக்கு, கையில வளையல் போட்டிருக்கு, காலில் கொலுசு போட்டிருக்கு அப்படின்னு இந்த பிள்ளைய தனியா கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் கலட்டிடணும் அப்படின்னு நினைச்சானா. அச்சச்சோ, பாவம் அந்த குட்டி பொண்ணு. ஆமாப்பா பாவம். அந்த பேட் பாய் எப்படிடா இந்த பொண்ணை தனியா கூட்டிட்டு போறது அப்படின்னு யோசிச்சானா. அப்போ அவனுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. நேரா அந்த குட்டி பொண்ணுகிட்ட போய், ஏ பொண்ணே, உங்க அப்பாவுக்கு அடிபட்டிருக்கு, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க, உங்க அப்பா உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க, உன்னை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர சொல்லி என்ன அனுப்புனாங்க, நீ வா என் கூட, நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம், உங்க அப்பாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பொண்ணை கூட்டிட்டு போனானா. அவங்க அப்பாவுக்கு அடிபட்டுருச்சா? இல்ல, போய், எல்லாமே போய். அச்சச்சோ. அப்பா போயினா போய்ப்பா. அப்பா யாரும் அப்படி சொன்னா நம்ப கூடாதுப்பா. தெரியாதவங்க யாரும் கூப்பிட்டா அப்படியெல்லாம் போக கூடாதுன்னப்பா அப்பா சொல்லி இருக்கீங்கப்பா. உனக்கு தெரியுது, அந்த குட்டி பொண்ணுக்கு தெரியல. பாவம், அந்த குட்டி பொண்ணுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல போல, தெரியாதவங்க கூட எங்கேயும் போக கூடாதுன்னு. ஆமா, சொல்லி கொடுக்கல போல. அப்படி சொல்லி கொடுத்தாலும் சில பேர் கேட்கறது இல்ல. பாவம் அந்த குட்டி பொண்ணு. நான்லாம் கேட்பேன். அப்பா அப்புறம் என்னாச்சு அந்த குட்டி பொண்ணுக்கு? அந்த பேட் பாய் சொன்னதை நம்பி அவன் கூட அந்த குட்டி பொண்ணு அழுதுகிட்டே கிளம்பிடுச்சு. அச்சச்சோ. அவன் என்ன பண்ணானா, ஆள் இல்லாத காட்டு பக்கம் கூட்டிட்டு போயிட்டானா. போச்சு போச்சு. அது வேற ஒரு சின்ன கிராமம், சுத்தி முத்தி காடு தான், நம்ம ஊர் மாதிரி எல்லாம் கிடையாது. அச்சச்சோ. காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் அந்த பாப்பா காதுல, கழுத்துல, கையில, கால்லன்னு போட்டிருக்கிற எல்லா நகையையும் கலட்டிட்டானா. அந்த பொண்ணுக்கோ பயம், என்னடா அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இப்படி பண்றாங்களே அப்படின்னு கத்தி அழுது எல்லாரையும் கூப்பிட்டுச்சான்.
அந்த பொண்ணு கத்தி கூப்பாடு போடுறத பார்த்துட்டு அவன் அந்த பேட் பாய் இருக்கான்ல விட்டுட்டு திரு ஓடிட்டானாம். அச்சச்சோ. அப்பனா அப்பா அந்த குட்டி பொண்ணு எப்படிப்பா திரும்ப வீட்டுக்கு வரும்? அதானே. அப்பா தான் சொன்னனே அந்த குட்டி பொண்ணு புத்திசாலி பொண்ணுன்னு. ஆமாப்பா. அந்த குட்டி பொண்ணு அந்த பேட் பாய் கூட போகும்போதே அந்த குட்டி பொண்ணுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சான். என்னன்னு? ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு இப்படி கூட்டிட்டு போறாங்களே அப்படின்னு தான். இருந்தாலும் அப்பா அங்க அடிபட்டு கிடக்காரேன்னு ஒரு பயம், ஒரு அழுக, நம்பி கூட போக வேண்டிய ஒரு நிலைமை. அப்பனாப்பா. ஊருக்கு வேற புதுசா எந்த பக்கம் போறாங்க என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல அந்த பொண்ணுக்கு. அதனால அந்த குட்டி பொண்ணு என்ன பண்ணுச்சான், ஸ்கூல் பேக் இருக்குல்ல அதுல இருந்து ஒரு நோட் எடுத்து பேப்பர் எல்லாம் கிழிச்சு கசக்கிக்கிட்டே போற வழியெல்லாம் போட்டுக்கிட்டே போச்சான். போகும்போதா? ஆமா, பாதையும் தெரியாது, ஏன்னா ஊருக்கு புதுசு. கூட்டிட்டு போற ஆளும் யாருன்னு தெரியாது. அவர் மட்டும் இல்ல, ஊருக்குள்ள வேற யாரையுமே தெரியாது. ஆனாலும் அப்பாவை பார்த்தே ஆகணுங்கிற ஒரு நினைப்பு. அதே சமயம் தப்பா எதுவும் நடந்தாலும் நம்மள நம்ம காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வும் இருந்திருக்கு. அதனாலதான் பாதை தெரியாத ஊரா இருந்தாலும் பாதையை கண்டுபிடிச்சு வரணுங்கிறதுக்காக போற வழியெல்லாம் பேப்பரை கிழிச்சு கிழிச்சு போட்டுட்டே போச்சான் அந்த பொண்ணு. பேப்பரை கிழிச்சு கீழே போட்டா காத்துல பறந்துரும். அது கூட அந்த குட்டி பாப்பாவுக்கு தெரியல. அதான் சொன்னனே கசக்கி உருண்டையா போட்டுட்டு போச்சுன்னு. ஓஹோ. அப்படி என்ன பறக்காதா? எப்பவுமே காத்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆ ஆ சரி சரி. இந்த இடத்துல இப்படியெல்லாம் யோசிக்க கூடாது. அந்த பொண்ணோட புத்திசாலித்தனத்தை தான் யோசிக்கணும். சரி சரி ஓகே ஓகே. இப்போ நகையெல்லாம் கழட்டிட்டு அந்த பேட் பாய் இந்த பொண்ணு சத்தம் போட்டதும் ஓடிட்டான். இந்த பொண்ணுக்கு அப்பதான் தன்னோட தப்பு தெரிஞ்சது, இப்படி நம்பி வந்து ஏமாந்துட்டமேன்னு. இருந்தாலும் போறதுக்கு பாதை இருக்குல்ல, அந்த பாதைக்கு உண்டான வழியும் தெரியும்ல இப்போ. எப்படி? அதான் வழியெல்லாம் பேப்பர் போட்டுட்டு போயிருக்கே. குட் குட்டி பொண்ணு. ஆமா, அந்த பேப்பர் போட்ட அடையாளத்தை எல்லாம் வச்சு பார்த்து திரும்ப அந்த பொண்ணு ஊருக்குள்ளேயே வந்துருச்சு. வந்து பார்த்தா அவங்க அப்பா அங்க நின்றுட்டு இருக்காரு. காட்டுக்கு வெளியிலையா? ஆமா, ஸ்கூல்ல இருந்து குட்டி பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்தவர் அவங்க பாப்பாவை காணும்ட்டு அக்க பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சிருந்திருக்காரு. அவங்க இந்த மாதிரி ஒரு ஆள் கூட போனதா சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் விசாரிச்சு அங்க வந்து நின்றுட்டு இருந்திருக்காரு, பிள்ளைய காணுமே அப்படின்னு தேடிக்கிட்டு. நல்ல வேளை அந்த குட்டி பொண்ணு வந்துருச்சு. ஆமா வந்துருச்சு. வந்தது அவங்க அப்பா கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லி உடனே 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் போய் அந்த குட்டி பொண்ணு அங்க இருக்கிற போலீஸ்காரங்க கிட்ட அந்த பேட் பாயோட அடையாளத்தை சொல்லி அவங்களும் அந்த பேட் பாயை கண்டுபிடிச்சு நகை எல்லாம் திருப்ப வாங்கிட்டாங்க. சரி ஜாலி. இப்போ இந்த கதையில இருந்து 2 பேருக்கும் என்ன தெரிஞ்சது? தெரியாதவங்க யாரும் கூப்பிட்டா எங்கேயும் போயிடக்கூடாது. இது நான் அப்பா எனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. வெரி குட்ரா குட்டி பிள்ளை. மிஸ்டி, உனக்கு என்ன தெரிஞ்சது இந்த கதையில இருந்து? அப்படி தெரியாதவங்க கூட போனாலும் எப்பவும் கையில ஒரு பேக்குக்குள்ள ஒரு நோட்டு வச்சிருக்கணும். என்ன டாக்டர், கரெக்டா நான் சொன்னது? ரொம்ப சரி. நீ தூங்கு, நான் இந்த வரேன். எங்க போறீங்க டாக்டர்? இந்த ஒரு நல்ல சோறா பார்த்து போய் முட்டிட்டு வரேன்.